ஹாய், வெல்கம் டு மை பட்ஜெட் ஹாபீஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், அக்வேரியம் வாட்டர் வந்து கிளியராக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்குள்ள டாபிக். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சப்ஸ்கிரைபரே 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. வாட்டர் குவாலிட்டி எப்படி கிளியராக மெயின்டைன் பண்ணுறது, அமோனியா இல்லாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்னோடய டேங்க் பக்கத்துலேயே அதுக்கு தான் இருக்கிறேன். நான் இந்த டேங்க் கிட்டத்தட்ட செட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 months ஆகிடுச்சு. நான் இது வரைக்கும் நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணல. ஒரு 2 times ஒரு 20% 10% கம்மி பண்ணி ஏற்றிருப்பேன். பட் என்னோடய டேங்க் குவாலிட்டி பாருங்கள், அப்படி கிளியராக அப்படியே மெயின்டைன் ஆகும். ஈவன் நான் கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ்லேயே எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபிஷ் செலெக்ஷன். ஸோ ஃபிஷ் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்மளோட டேங்க் செட் பண்ணும்போது பிகினராக இருக்கிறோம், அந்த மாதிரி ஃபிஷ்ஷோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் செட் பண்ண தெரியலனா ஒரு செலக்ட் பண்ணுற ஃபிஷ் வந்து அழுக்கு பண்ணாத மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு டெட்ரா, நியான் டெட்ரா, சீப்ராஸ், பார்பு, சர்ஃபே டெட்ரா, இந்த மாதிரி மீன்லாம் பார்த்திங்கன்னா மிடில் லேயர்லேயே இருக்கும், சர்ஃபேஸ் லேயருக்கே போகாது. ஸோ ஃபிஷ் வந்து பை கேரக்டராகவே அது வந்து தண்ணியே கலக்காது, தேவையில்லாத அழுக்கு பண்ணாது, ரொம்ப அங்கங்கே போய் அதுக்கு இது பண்ணிகிட்ருக்காது, அதை பிக் பண்ணிகிட்ருக்காது. ஸோ இந்த மாதிரி மீன் செலக்ட் பண்ணோன்னாக்கா டேங்க் வந்து க்ளீனாக இருக்கும். நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, அதாவது நம்மளால் கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி மீன் செலக்ட் பண்ணுறா ஓரளவுக்கு நம்ம இந்த தண்ணி கலர் மங்குறது அல்லது ரெட்டிஷ் எல்லோயிஷ் ஆகிறத நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். நம்பர் 2, ஒருவேளை நம்ம ஃபிஷ் விஷயத்தில் ரொம்ப செலக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கோல்டு, ஃப்ளவர் அந்த மாதிரி பெரிய டைப் ஃபிஷ் வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் ஸோ இந்த மீன்களோட குணாதிசயங்களை நம்ம சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இந்த கோல்டு ஃபிஷ்லாம் எடுத்துகிட்டு, கோல்டு ஃப்ளவரான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபுட்டு எக்ஸஸ் ஃபுட்டு போட்டிங்கன்னா அது சாப்பிட்டுட்டு அப்புறம் அது இந்த விங்ஸ் செதில் மூலமாக அது வந்து அந்த பவுடராக வெளியில் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் இந்த மீன்கள்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீன்கள் இருக்கும்போது செட்டப்பை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிடணும். அதாவது உதாரணத்துக்கு அது கீழே வர்ற ஃபுட்டு வந்து கீழே சர்ஃபேஸில் உட்காந்துடக்கூடாது, உடனே அது ரீசைக்கிள் ஆகி ஃபில்டருக்குள்ளே போயிடணும். அண்ட் அதோட வேஸ்ட்டு கீழே போடுறது, வேஸ்ட் எடுத்தது பூப்படுத்து சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்டோன்னா அது வாயில் மென்னுட்டு திருப்பியே போட்டுடும். ஸோ இந்த மாதிரி வர்ற பட்சத்தில் அந்த உடனே அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணணும். இன்னொன்று அந்த செட்டப் பண்ணும்போது அந்த சைக்கிளிங், வாட்டரோட சைக்கிளிங், அந்த எது டேட்டு கீழே வராத மாதிரி நம்ம அந்த செட்டப் வந்து எதுவுமே ஏதாவது ஹெவியாக ஆர்னமெண்ட்ஸ் வச்சு அதை பிளாக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், கீழே சர்ஃபேஸ் லெவல் ஆர்னமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இன்கேஸ் அது நீங்கள் பிளெயின் டேங்கில் வைக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி செட் பண்ண டேங்கில் வைக்கும்போது கீழே நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் வச்சா கூட அதோட பொசிஷனிங் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்பர் 3, இன்னொரு முக்கியமான கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு, கலர் ரொம்ப கண்டாமினேட் ஆகிறதுக்கு ஒரு காரணம் நம்ம டேங்க் சைஸோட அதிகமாக மீன் போடுறது. ஸோ உதாரணத்துக்கு 1 inch ஃபிஷ்க்கு வந்து 1:1 டேங்க் தேவைப்படுது அது ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு. ஸோ நம்ம எந்த சைஸ் ஃபிஷ் வச்சுருக்கோமோ அந்த சைஸ்க்குள்ளே டேங்க் இருக்கணும், பெரிய சைஸ் இருக்கணும். இன்கேஸ் அதை நம்ம பண்ண முடியல, சின்னதாக பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சைக்கிளிங் வந்து நம்ம ஸ்பீடாகணும். ஸோ எவ்வளோ ஃபிஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன சைஸ் ஃபிஷ் யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி டேங்க். சின்ன டேங்க் வச்சுட்டு நீங்கள் ஒரு 50 கோல்டு அவ்வளோ தூக்கி போட்டுறக்கூடாது. இந்த சைஸுக்கு இவ்வளோ சைஸுக்கு நீங்கள் 2 feet டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கோல்டு 2 தான் போட முடியும். நான் 3 போட்டிருக்கேன். பட் இதோட சைஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த கெப்பாசிட்டிக்குள்ளே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து குயிக்காக கண்டாமினேட் ஆகாது. ஸோ அந்த சைஸ் ஃபிஷ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சைஸ் டேங்க் பார்த்திங்கன்னா இந்த 2 அடி நீளம், 1.25 அடி உயரமே, 1.25 அடி அகலம் இருக்குது. ஸோ இந்த டேங்குக்கு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 90 liters தண்ணி இதில் பிடிக்குமே. ஸோ இந்த டேங்க் சைஸுக்கு இந்த சைஸ் ஃபிஷ் வந்து 2 தான் போட முடியும். இதுதான் கரெக்ட் சைஸ். நான் 3 போட்டிருக்கேன். பட் கரெக்ட் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதுதான் 2 ஃபிஷ் தான் போட முடியும். ஃப்ளவரான்லாம் போட்டிங்கன்னா ஒரே ஒரு மீன் தான் போட முடியும். ஒரு 10 inch ஃபிஷ் ஒரு ஃபிஷ் போட முடியும். இவ்வளோ தான் இதோட சைஸு. ஸோ இந்த சைஸுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஃபிஷ் போடுற பட்சத்தில் தண்ணி வந்து ரொம்ப குயிக்காக கண்டாமினேட் ஆகாது. ஓரளவுக்கு நம்ம அதை கிளியராக ஹேண்டில் பண்ண முடியும். நம்பர் 4, நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறோம், சாயில் அண்ட் டெக்கரேஷன் மெட்டீரியல் எப்படி செலக்ட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்தது உதாரணத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பெரிய மீன் போடுறீங்க அப்படின்னா, தண்ணியை டேட் பண்ணுறக்கூடிய கேரக்டர் உள்ள ஃபிஷ் போடுறீங்க அப்படின்னா டெக்கரேஷன்ஸ் வந்து நீங்கள் அங்கங்கே ஸ்டோன்ஸ் வைக்காமல், இப்போ நான் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் பின்னாடி வால் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து அந்த ஃபீல் வந்து டெக்கரேட்டிவாக இருக்கும், ரொம்ப ஹைலி டெக்கரேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி போட்டுக்கலாம்.
நடுவில் ஒரு 3 ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். கொச்சா பிளாஸ்டிக் ஆர்னமெண்ட்ஸ் வைக்காமல் அல்லது ரொம்ப ஸ்டாச்சு மாதிரி சின்ன சின்ன சிலைகள் வச்சு அப்படி பண்ணாமல் வெரி க்ளீனாக அந்த மாதிரி போட்டுக்கணும் நல்லது. ஏன்னா அப்படி தான் போட முடியும். இன்னொன்று இந்த சாயில் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன சிப்ஸு. ஸோ இது எப்படி சாண்ட் மாதிரி கீழே போட்டிருக்கனால பெரிய ஸ்டோன்ஸ் போடும்போது அழுக்கு உள்ளே போகும், டேட்டி உள்ளே போய் உட்காந்துருக்கும். இந்த சிப்ஸில் அப்படி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சர்ஃபேஸ் வந்து இது ப்ளைனாக இருக்கும். ஸோ வர டேட்டி வந்து அப்படியே பட்டு அப்படியே செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு இடத்துல ஒரு அழுக்கு தங்குறதுக்கு சான்சஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பொசிஷனிங். நான் ஒரு 3 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பொசிஷன் பண்ணும்போது அந்த பொசிஷன் வந்து தண்ணியோட ஃப்ளோவாக பிளாக் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு நான் எந்த ஸ்டோனுமே இப்படி பேரலாக வைக்கல, இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுருக்கிறேன். என்ன காரணம்னா இந்த இடத்துல டாப்பில் அவுட்லெட் வருது தண்ணி. ஸோ இந்த தண்ணி வந்து இப்படி சர்க்குலேட் ஆகும். இந்த சர்க்குலேஷன் வந்து டேங்க்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷனுக்கு நான் இப்படி ஒரு ஸ்டோன் நடுவில் வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பட்டு அந்த இடத்துல அந்த ஸ்டோன்ஸ்குள்ளே டேட் வைக்கிறோம். ஸோ இந்த ஸ்டோன் இப்படி கிராஸில் வைக்கும்போது அந்த சர்க்குலேஷன் அப்படி அது க்ளீனாக அதில் பாஸ் ஆகி போயிடும். ஸோ இந்த டைரெக்ஷன் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இது ஒரு முக்கியம். ஸோ இது ஒரு பேசிக் செட்டப். இது நீங்கள் இது பண்ணிட்டா கூட தண்ணி வந்து வேஸ்ட் டேட் அங்கங்கே வராது, உடையாது, அதனால் கண்டாமினேட் ஆகாது, அமோனியா ஃபார்ம் ஆகாது. ஸோ இது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். நம்பர் 5, என்ன மாதிரி வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து கேன் வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லது. அதர்ஸ் நம்ம போர் வாட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருக்கிற ஒரு வாட்டர் யூஸ் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக சில இடங்களில் வாட்டரே எல்லோயிஸாக இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ண வேணாம். இன்னொன்று ஏதாவது நம்ம போர் வாட்டர் இப்போ கார்ப்பரேஷன் வாட்டர் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா அதை நம்ம வந்து ஒரு கேனில் பிடிச்சி ஒரு ட்ரம்மில் எதையோ பிடிச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அந்த வாட்டர் வந்து எங்கேயுமே வெயிலில் படாத மாதிரி இருக்கணும். ஸோ வெயிலில் ஏதாவது ஒரு டேங்கில் போட்டுட்டு அதுலேருந்து எடுத்து போடக்கூடாது. ஏன்னா அதில் ஆல்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ மைக்ரோ லெவலில் அது ஆல்கே இருக்கும், நமக்கு அது தெரியாது. ஸோ அதே வாட்டர் திருப்பி உள்ளே போடும்போது இங்கே ஆல்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ தண்ணியோட கலர் வந்து உடனே மங்கலாக ஆரம்பிச்சிடும். ஸோ போடுற வாட்டர் கேன் வாட்டர் ரொம்ப நல்லது. வெயிலில் படாத வாட்டராக இருக்கணும். என்றைக்குமே ஏஜ்டு வாட்டர் இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ ஏஜ்டு வாட்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை, எந்த வாட்டராக இருந்தாலும் ஒரு கேனில் ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணணும். ஸோ கிளியர் வாட்டர் பேசிக்காக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஃபில்டர் செட்டப். ஃபில்டருக்கு என்ன மாதிரி மீடியா யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃபில்டர் செட் பண்ணுறோங்கிறது அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த டேங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா இந்த டேங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஏர் பபுள்ஸோ ஏரியேஷன் ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு விஷயம், ஒரு இடத்துல தண்ணி சக் பண்ணும், ஒரு இடத்துல வெளியில் வரும். வெளியில் வரும்போது தண்ணி என்ன ஆகும்னா மேலேருந்து வாட்டர் கொட்டுது. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ தண்ணி சர்க்குலேஷன்லேயே வாட்டர் ரிசால்வ் ஆகிடும். பட் மேலேருந்து விழும்போது கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒன்று தான் அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஏர். மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது ஒரு ஏர் சர்க்குலேஷன் பைப்பாக இருக்கும். இந்த இடத்துல புஷ்ஷுன்னு தண்ணி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. நான் அது எல்லாமே பிளாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த பம்பை ஒரே ஒரு வேலை என்ன செய்யணும்னா சக் பண்ணும். அது சக் பண்ணுறது அப்படியே அந்த டேட்டு எதுவுமே உடைக்காமல் அப்படியே மேலே வந்து அவுட்லெட்டில் கொட்டிடும். ஸோ இது போல் தான் இந்த மோட்டர் பண்ணோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் பைப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃபில்டரை நான் கழட்டிட்டேன். ஏன்னா இந்த ஃபில்டர் இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த ஃபிஷ் இதுக்குள்ளே போக போகிறதும் இல்லை. அது இருக்கிறனால தேவையில்லாமல் அந்த டேட்டி அதில் பட்டு அது ஒரு பவுடர் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை கழட்டிட்டேன், அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி ஃப்ளோ வெளியில் வர்ற பபுள்ஸ் வெளியில் வர்றதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மோட்டர்ஸில். அது எல்லோரும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதில் தண்ணி புஷ்ஷுன்னு வர நல்லாயிருக்கும். பட் அது தேவையில்லாமல் வாட்டர் கலக்கிட்டோம். நான் அதை பிளாக் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு வரேன். அப்படியே மேலே வருது வாட்டர். இப்போ இப்படியே வருது, தண்ணி மேலே வருது. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இதுதான் அவுட்டில் இந்த பைப்பு. ஸோ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஓட்டை போட்டிருக்கேன். கீழே 2 இடத்துல ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ ஒரு இடத்துல ஃபோர்ஸாக தண்ணி வராது. ஸோ லாங்காக அந்த இங்கேருந்தே தண்ணி வர ஆரம்பிக்குது. இந்த லாங்காக வரும். இதுலேருந்து இது வரைக்கும் வரும். ஸோ நான் எதையுமே தண்ணியை ப்ரெஷரைஸ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பைப் இருக்கும், அதில் ஓட்டையாக போட்டிருப்பாங்க, ஃபோர்ஸாக புஷ்ஷுன்னு அடிக்கும். நான் அந்த மாதிரி பண்ணல. ஸோ வர தண்ணி அப்படியே ஃப்ளாட்டாக வருது. இந்த இடத்துல நான் கீழே ஸ்பாஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த ஸ்பாஞ்சில் அப்படியே விழுது. இங்கேருந்து இந்த வாட்டர் இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அப்படியே ஒரு ஸ்டாக்னட்டாக ஸ்லோவாக போய் அப்படியே ஸ்லோவாக ஸ்பாஞ்சில் ஃபில்டர் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு கீழே மீடியாஸ் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீடியாஸ். இந்த ஃபுல் ஃபில்டர் செட்டப் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் பாருங்கள். ஸோ தண்ணி ஃபோர்ஸே இல்லாமல்
ஸ்பாஞ்சில் ஃபோர்ஸே இல்லாமல் கீழே படுது. ஸோ எங்கேயுமே தண்ணி வந்து வர்ற டேட்டி வந்து அஜிடேட் ஆகி அது உடஞ்சி பொடி பொடி ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. வர டேட்டி அப்படியே இங்கேயே செட்டில்ட் ஆகிரும். ஸோ திக் லேயர் ஸ்பாஞ்ச் போட்டிருக்கனால இந்த ஸ்பாஞ்சை ஃபில்டர் ஆகி கீழே போகும்போது நல்ல கிளியர் வாட்டர் போகும். கீழே வந்து தேவையான அளவுக்கு மீடியாஸ் இருக்குது. எல்லா மீடியாஸ் 4 மீடியா பண்ணியிருக்கேன். அது ஒரு வீடியோவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். போட்டுட்டு இந்த சைடில் வரும்போது இந்த சைடில் கீழே வந்துடுது, ஃபில்டரான வாட்டர் இங்கே வந்தது. இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து கொட்டுது கீழே தண்ணி அப்படியே. ஸோ அதுலேயே கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதான் நான் சிம்பிள் செட்டப் தான் இது பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கவர் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து இந்த வாட்டர் பபுள்ஸ் வந்து மேலே கவரில் பட்டு கவர் துருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை போட்டிருக்கேன். பெஸ்ட்டு ஃபில்டர் பார்த்திங்கன்னா டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செட்டாக இருக்கிறவங்க டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ளைன் டேங்க் யூஸ் பண்ணுறவங்க அது மாதிரி பட்சத்தில் கேனிஸ்டர் ஃபில்டர் அவைலபிள். அது ரொம்ப காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபில்டர் கூட நல்ல ஃபில்டர்ஸ் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்டர்னல் ஃபில்டர்லேயே 4 லேயர் 5 லேயர் மீடியா யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபில்டர்லாம் இருக்குது. 1000-1500 ரூபீஸ்க்குலாம் நல்ல ஃபில்டர்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய ஃபிஷ் யூஸ் பண்ணுற இடத்துல ஃப்ளவரான் இந்த மாதிரி பெரிய கோல்டு யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னென்னா தண்ணிக்குள்ளே டேட்டி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது உடனே இமீடியட்டாக வெளியில் வந்துடணும். இதுதான் கான்செப்ட். பட் ஃபிஷ்ஷையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தண்ணி சர்க்கிளில் எங்கேயுமே ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் ஃபிஷ் ஸ்விம் பண்ணும்போது வாட்டர் ப்ரெஷரில் அது கஷ்டப்படக்கூடாது. அந்தளவுக்கு காமாக ஒரு சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கணும். இதுதான் ஃபில்டரில் ரொம்ப முக்கியம். ஸோ என் செட்டப்பே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ 7th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங். ஸோ லைட்டிங்கும் இந்த தண்ணி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. லைட்டிங் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, ஸோ நம்ம இப்போ நீங்கள் டியூப் லைட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அல்லது பவர்ட் லைட் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஸோ அந்த லைட்டோட வெளிச்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இது ஆல்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருது தண்ணிக்குள்ளே. இந்த தண்ணிக்குள்ளே வளர்கிற ஆல்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணியோட கலரை ஒரு லைட்டை ஒரு எல்லோயிஸாக மாற்றும் ஆல்கே. அண்ட் நீங்கள் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனாக ஒரு ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மேட்டர் வந்து லைட்டிங்னால் மட்டுமே நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா லைட்டிங்கோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கணுமா லைட் செட் பண்ணணும். நான் இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நானே எல்இடி பண்ணி போட்டிருக்கேன். நானே எல்இடி வாங்கி டிஐஒய் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நல்ல கலர் என்ஹான்ஸ் பண்ணுற லைட் வந்து கிடைக்கிது, நல்ல இம்போர்ட்டட் லைட்ஸ் கிடைக்கிது. ஸோ இந்த லைட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டிம்மாக இருக்கும், டேங்க் வந்து டிம்மாக இருக்கும். எக்ஸஸ் லைட் வந்து உள்ள இன்டென்சிட்டி டெப்த்து உள்ளே வராது. பட் என்ன ஆகும்னா லைட் வந்து ஃபிஷ்க்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் க்ளோ ஆகும், ஃபிஷ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் க்ளோ ஆகும். பட் டேங்க்கு டிம்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லைட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நான் எல்லாருக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் கொஞ்சம் லைட் வாங்கி கூட கொடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி நீங்கள் சர்ஃபேஸ்லேயும் வைக்கலாம், தண்ணிக்குள்ளேயும் போடலாம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா கலர் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் இது லைட் போட்டிங்கனாலே கலர் ஆர்னமெண்ட்ஸோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா டிம்மாக இருக்கும், டேங்குக்குள்ளே தேவையில்லாத பிரைட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா லைட்ஸ் அவைலபிள், நீங்கள் இது கூட வாங்கி போடலாம். நெக்ஸ்ட் 8 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஃபிஷ்ஷோட ஃபீடிங் மெத்தட் அண்ட் ஃபிஷ்ஷோட ஃபுட் செலக்ட் பண்ணுற விதங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்ல குட் குவாலிட்டி ஃபுட் வாங்கணும். எப்போவுமே லோ கிரேட் ஃபுட் வாங்கணும்னா நல்ல குட் குவாலிட்டி ஃபுட் போடுங்க. குட் குவாலிட்டி ஃபுட்டில் டிஃபால்ட்டாக தண்ணி கண்டாமினேட் ஆகாத அளவுக்கு அதை மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை பண்ண முடியாது, என்னால் நீங்கள் ஃபிஷ் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக பண்ண முடியாது, கரெக்ட் குவாலிட்டி போட முடியாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரா ஃபுட் யூஸ் பண்ணலாம். நான் அதான் யூஸ் பண்ணுறேன். இப்போது அந்த ஃபுட்டு நான் எப்படி மேக் பண்ணணும், நான் இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு போடுறேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எவ்வளோ டைம் ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்க, 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கிள் வச்சுக்கோங்க. அந்த டைமில் கரெக்டாக போடுங்க. நீங்கள் போடுற ஃபுட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ஃபிஷ் சாப்பிட்ணும். 5 மினிட்ஸ்க்கு மேலே போகுதுன்னா அதை எடுத்துடலாம். நீங்கள் ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போடுங்க. ஃபிஷ் வந்து நீங்கள் ஃபுட்டே போடலாம் கூட ஒரு 5 to 10 டேஸ் உயிரோடு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபுட் ஹேபிட் பழகும்போது ஒரு மீனுக்கு ஒரு 5 பால்ஸ் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 பால்ஸ் போடுங்க, அப்புறம் 6 போடுங்க, 7 போடுங்க, 8 போடுங்க, 9 போடுங்க. ஏதோ ஒரு பால் போடும்போது அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே அந்த பால்ஸை சாப்பிடாது. ஸோ அந்த ஒரு 7 பால்ஸ்னால் அந்த 7 பால்ஸ்னால் அப்போ ஃபிஷ்ஷோட கெப்பாசிட்டி அதை நிப்பாட்டிடுங்க. அந்த 7 பால்ஸ் வச்சு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ரெகுலர் சைக்கிளில் அதை பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகக்கூடாது. ஃபுட்டு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இம்மீடியட்டாக அமோனியா ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த மாதிரி கோல்ட் ஃபிஷ்லாம் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் அது 7 மினிட்ஸ் சாப்பிடாது, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணுவோம்னா அதை கடிச்சு பவுடராக்கி கீழே போட்டுரும். ஸோ
ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமாக தண்ணியை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இது முக்கியமான காரணம். ஸோ ஃபுட் ஹேபிடேஷன் ரொம்ப முக்கியம். நான் எப்படி என்னோடய ஃபுட் நான் ரா ஃபுட் யூஸ் பண்ணேன். நான் வந்து இந்த பால்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷுங்களுக்கு ரா ஃபுட் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ரா ஃபுட் எப்படி பண்ணுறேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் அதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.